செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீர் என்றார். என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்து நிற்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்து நிற்பேனே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி
எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் நாடி வந்தேன். ஆதியாகமம் 11:5. மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார். ஆண்டவருடைய அன்பு அது அனாதி அன்பு, இது மாறாத அன்பு. அதனால் படைக்கப்பட்ட ஜனங்கள் ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுகிறார்கள் என்று அறிந்தவுடன் அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக அவர் கீழே இறங்கி வந்தார். வான மகிமையை துறந்து வந்தார். எப்படியாக கட்டுறாங்க என் பிள்ளைகளான்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்த பொழுதும் அங்கே அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. எல்லாரும் தங்களுக்கு மகிமையாய் கட்டினார்கள். எது எப்படி இருக்கட்டும், இன்றைக்கு நீங்கள் வீடு கட்டுகிறீர்களா? உங்கள் வீடை பார்க்கும்படியாக ஆண்டவர் மேலே இருந்து கீழே இறங்கி வருகிறார். கடைகளை கட்டுகிறீர்களா? புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? அதை பார்க்குறதுக்கு ஆண்டவர் மேலே இருந்து கீழே இறங்கி வருகிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். நேசிக்கிறபடியினாலே உங்கள் கையின் பிரயாசங்களிலே நீங்கள் தோற்றுவிடக்கூடாது என்பதற்காக, அது சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக, அதை பார்க்கும்படியாக ஆண்டவர் இறங்கி வருகிறார். எந்த வீடாக இருக்கட்டும், எத்தனை லட்சம் கோடி செலவுகளை போட்டு கெட்டதாக இருக்கட்டும், அதை கெட்டுவதற்கு ஆண்டவருடைய ஒத்தாசை தேவை. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவரே, என் வீடை நீங்கள் பார்க்க வரீங்க, கெட்டி முடிக்க எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு குடியிருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. நிறைய பேர் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் நாள்தோறும் பார்க்கிறீர்கள். நன்றி, மிக சந்தோஷம். உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று
ஆறுதலாக இருக்கிறது என்று உணர்வீர்கள் என்றால் அநேகருக்கு இந்த நற்செய்தியை தெரியப்படுத்துங்கள், அறிவியுங்கள். யூடியூப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாரம் சனிக்கிழமை மார்த்தாண்ட வேட்டுமணி ஜங்ஷனில் உள்ள OMC ஹாலில் வைத்து விடுதலையின் கூட்டம் நடைபெறும். கணக்கற்ற ஜனங்கள் மாந்தோறும் வந்து விடுதலை பெறுகிறார்கள். நீங்களும் வந்து இயேசு கிறிஸ்து தரும் இலவச விடுதலையை பெற்றுச் செல்ல வேண்டும் என்று அன்போடு உங்களை அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம் நமக்கு இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் தேடினாலும் இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம் கிடைக்காது. தினந்தோறும் ஜெபங்கள் நடக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் திரளாக நீங்கள் வரும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கின்றேன். இதுதான் மாதம் ஆரம்பிச்சது, ஆகஸ்ட் மாதம். சரியான நேரம் வந்து சேருங்கள். இதனாலும் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. 3வது வசனம். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் எடுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு பேசி கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கியலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியை மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு கர்த்தர் ஒரு நகரத்தையும் வானத்தையும் நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் நான் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவார்கள் என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகு பாருங்கள், அந்த 6ஆம் வசனத்தில் பின்புயில் இருக்குது. இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். இந்த சம்பவம் என்னை மிகவும் தொட்டபடியினாலே இதிலிருந்து பேசும்படியாக ஆண்டவர் அழைக்கின்றார். ஆதியிலே ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் தான் உருவாக்கினார். அவருடைய சந்ததிகள் வந்து பூமியில் பெருக ஆரம்பித்தாங்க. அதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. ஆதாமுடைய சந்ததியார் பெருகணும், பூமியை நிரப்பணுங்கிறது ஆண்டோடைய திட்டம். அது அப்படி நிறைவேறிற்று. ஒரு காலம் ஆண்டோடைய திட்டங்கள் வந்து நிறைவேறாமல் போகாது. எல்லாருக்கும் ஒரே லாங்குவேஜ் தான், பூமி எங்கும் ஒரே மொழி தான். இன்றைக்கி அப்படிலாம் இருக்குன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா? இன்றைக்கி மொழிகள் அடிப்படையில், மதங்களின் அடிப்படையில் பல காரணங்களாலே மக்கள் பிரிந்திருக்காங்க. ஆனால் அன்றைக்கி எல்லாரையும் ஆண்டவர் ஒரே மொழியில் வச்சுருந்தார். எல்லாரும் நேசித்தபடினாலே, மனுக்குலத்தை நேசித்தபடினாலே அப்படி செஞ்சுருந்தார். ஆனால் அதுக்கு பிறகு அவங்க எல்லாம் ஒரு பெரிய கூட்டமாக கூடனோடனே, பாபேலுங்கிற இடத்துல வந்த உடனே அவங்க ஒரு கூட்டம் போடுறாங்க, ஒரு மீட்டிங் போடுறாங்க. போட்டு சொல்கிறாங்க, நம்ம செதறி போயிடக்கூடாது, எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கணும். நம்ம இப்போ எவ்வளோ சேர்ந்துருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது. அதனால் ஒரு பெரிய கட்டடத்தை கட்டணும், எல்லாத்துக்கும் மேலே ஒரு கோபுரத்தை கட்டணும், அது வானத்தை தொடணும், நமக்கு ஒரு பேர் உண்டாகணும், நமக்கு ஒரு பேர் உண்டாகணும். நம்ம செதறி போகக்கூடாதுன்னு சொன்னது ஓகே, நல்ல ஒரு காரியம். 2வது பாருங்கள், நமக்கு ஒரு பேர் உண்டாகணும், வானத்தை தொடர அளவுக்கு ஒரு சிகரத்தை, ஒரு கோபுரத்தை நம்ம கட்டணும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒருமனப்படுறாங்க. இதில் வந்து கடவுளுக்கு இடமே இல்லையே. கடவுளுக்கு இடமே இல்லாதபடிக்கு நமக்கு பேர் உண்டாக வேண்டும் என்று கர்த்தராலே உருவாக்கப்பட்டவர்கள், அவர்கள் வானத்தை தொடுகிற அளவுக்கு ஒரு சிகரத்தை தொடும் அளவுக்கு ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க. நம்மளாம் இவ்வளோ பேர் இருக்கிறதுனால நமக்கு முடியாது, எதுவுமே கிடையாதுன்னு வேற அவங்க பெருமையாக பேசுனாங்களாம். இதுதான் முதல் பகுதியில் நாம் காண்கின்ற காரியம். அவர்கள் கோபுரத்தை கெட்ட ஆசைப்பட்டது தவறே அல்ல, ஒரே இடத்துல வாழ வேண்டும் என்று நினைத்ததும் தவறல்ல. ஆனால் நமக்கு பேர் உண்டாக வேண்டும் என்று நினைத்தது தவறு. கர்த்தரை அவங்க கணக்கிலே வைக்காமல் போனது மிகப்பெரிய தவறு. பாதி சரியாக இருக்கிறது, பாதி மிகவும் தவறாக இருக்கிறது. பாதி சரி, பாதி தவறு. இதுதான் பாபேல் கோபுரத்தில் அந்த மக்களின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு விளையேற பெற்ற பாடம். இன்றைக்கு நாம் சந்திக்கிற மனிதர்களில் அநேகர் பாதி சரி பாதி தவறாக வாழ்கிறார்கள். பாதி சரியாக இருப்பாங்க, பாதி மிகவும் தவறாக இருப்பாங்க. நல்லா உழைப்பாங்க, நல்லா ஓடி ஆடி அவங்க எல்லா வேலைகளையும் பார்ப்பாங்க, கடையில் உட்கார்ந்தே இருப்பாங்க, கடினமாக உழைப்பாங்க, இல்லை கடினமாக படிப்பாங்க, கடினமாக அவங்க வேலைகள்லாம் செய்வாங்க. அது பாதி சரியாக இருக்கிறது. இன்னொரு பகுதியில் பார்க்கும் பொழுது குடிப்பார்கள், இன்னொரு பகுதியில் இருக்கும் பொழுது அடுத்தவர்களை கேவலமாய் பேசுவார்கள், இன்னொரு பகுதியை பார்க்கும் பொழுது அடுத்தவர்களுக்கு விரோதமாய் மொட்டை லெட்டர்கள் போடுவார்கள், துர்ச்செய்தியை பரப்புவார்கள். ஏன்னா இவங்க நல்லவங்களாக இருக்காங்களோ, பில்டிங்லாம் கட்டுறாங்களே, அறிவானவங்களாக இருக்காங்களே, ஆலயத்துக்கு போகிறாங்களே, அப்படி நம்ம பார்ப்போம். பார்த்தா இன்னொரு பகுதியில் கேடுகட்ட பல காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கும். இன்றைக்கி அநேகர் இது போல் பாதி சரி பாதி தவறான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்க. ஒரு பக்கம் மிகவும் நல்ல காரியங்கள், திறமைகள், முயற்சிகள், கடினமான உழைப்புகள் இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் மிகவும் தவறான காரியங்கள்,
என்று அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கிற பொழுது, கர்த்தர் இல்லைன்னா நம்மகிட்ட எவ்வளவு திறமை இருந்தாலும், நம்ம எவ்வளோ பேர் இருந்தாலும், நம்ம வீட்டில் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும், நமக்கு எவ்வளோ நண்பர்கள் இருந்தாலும், எவ்வளோ சொந்தக்காரங்க இருந்தாலும், எவ்வளோ வருமானங்கள் இருந்தாலும், நமக்கு எவ்வளவோ தைரியம் இருந்தாலும், எவ்வளோ ஆள்பலம் இருந்தாலும், அரசியல் பலம் இருந்தாலும், பணபலம் இருந்தாலும், அடியாட்கள் பலம் இருந்தாலும், கர்த்தரை நம்ம சம்மந்தப்படுத்தலைன்னா, கர்த்தரை முன்னிலைப்படுத்தலைன்னா, அவரை நம்ம ஓரத்தில் வச்சுட்டு செயல்படுவோம்னா சீக்கிரத்தில் நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். கிறிஸ்துவை முன்னிறுத்தவில்லை என்றால், ஆண்டவரை முன்னிறுத்தவில்லை என்றால், எவ்வளோ பெரிய கூட்டம் என்றாலும், எவ்வளோ பெரிய அரசியல் கட்சி என்றாலும், எவ்வளவோ பெரிய பிஸ்னஸ் மேன் என்றாலும், எவ்வளவோ பெரிய மனிதன் என்றாலும், ஆள்பலம் உள்ளவன், நண்பர்கள் பலம் உள்ளவனாலும், சீக்கிரத்தில் அது கலகலத்து போகும், சோப்பு மாதிரி கரைஞ்சி போகும், மெழுகு மாதிரி கரைஞ்சி போகும். கிறிஸ்து இல்லாதபடி ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய விளையாட்டு வீரனாக இருந்தாலும், எவ்வளவு ஃபிட்னஸ் உடையவனாய் அவன் இருந்தாலும், எவ்வளவோ பேர்களை அவன் சம்பாதித்திருந்தாலும், கிறிஸ்து இல்லாதபடிக்கு அவனுடைய வாழ்க்கை மோசமானதாகவே இருக்கும். ஒரு பகுதியில் அவன் மோசமானவனாகவே இருப்பான், இன்னொரு பகுதியில் அவன் அழிவை சந்திப்பான். ஏன்னா கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தலை, ஆண்டவரை முன்னிலைப்படுத்தலை. பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்சலோம் மாதிரி ஒரு அழகு உண்டா இஸ்ரவேலே கிடையாது. அவருடைய தாயார் ராஜகுமாரத்தி, அப்பா ராஜா, அவருக்கு பிறந்த பிள்ளை அப்சலோம். அழகு அழகு அழகு, முடிய அப்படி சுறுசுருளாக காகத்து இருந்த மாதிரி இருக்கும். அதை வெட்டுவார், வெட்டி போட்டால் அது எத்தனை கிலோ இருக்குமா அந்த முடி, அந்த அளவுக்கு அழகு. திறமை கொட்டி கிடந்தது. யாரை பார்த்தாலும் கெட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்து நாடகம் ஆடி ஒருத்தரை எப்படி வசப்படுத்தணும், எப்படி தன் பக்கமாக இழுக்கணுங்கிற எல்லாத்தையும் அறிவும் அவருக்கு இருந்தது. ஒரு சில வருஷங்களிலேயே அவர் எல்லா இஸ்ரவேலையும் தன் பக்கமாக சாயும்படியே செய்தார். தாவீதையை துரத்துகிற அளவிற்கு அவர் செயல்பட்டார். எல்லாம் இருந்த அறிவு இருந்து, திறமை இருந்தது. கிறிஸ்து இல்லை, கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தலை. தன்னை ராஜாவாக்கணும், தனக்கு பேர் உண்டாக்கணும் தான் அவர் நினைச்சேன். அதனால் அழிஞ்சு போனார். எனவே நாம் இந்த மக்கள்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்னா, கிறிஸ்து இல்லைன்னா அந்த வாழ்க்கை ஒன்றுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். ரெண்டாவதாக அங்கே பாருங்கள், 5வது வசனம், மனுபுத்திரர் கெட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார். அவர்கள் அப்படி செஞ்ச உடனே ஆண்டவர் இறங்கி பார்க்க வந்தாராம். இன்ஸ்பெக்ஷன் வர்ற மாதிரி வரார். இல்லை சந்தோஷமாக கூட வந்திருப்பார். என் பிள்ளைகளை நான் உருவாக்கி இந்த பூமியில் வைத்து பெருகும்படியாக செஞ்சுருக்கேன், இப்போ ஏதோ கட்டடங்களை கட்டுறாங்களேன்னு சொல்லி மேலேருந்து அவர் கீழே இறங்கி பார்க்க வரார். அவர் இறங்கி வராமல் இருந்தால் சீக்கிரமாக இவங்க வானத்தை தொட்டிருப்பாங்கன்னு வைங்களேன். பார்க்க வரார். பார்க்க வந்தால் இவங்க எல்லாம் நமக்கு பேர் உண்டாக்குவோம், நம்ம செதறி போயிடக்கூடாது, நம்ம நினச்சா என்னன்னாலும் செஞ்சிடலாம், சேர்ந்துருக்கிறதுனால வானத்தையும் தொட்டுடலாம் அப்படிலாம் பெருமை பேசுவதையும் தன்னை அவங்க கணக்கிலே வைக்காததையும் அவர் பார்க்குறார். வேதனைப்பட்டார், மனஸ்தாபப்பட்டார். எவ்வளோ ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த உலகத்தை உருவாக்கி எல்லாம் சரி செய்து இவர்களுக்கு கொடுத்தா இவங்க என்னையும் கணக்கிலே வைக்கலையே, எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அது அவரை வேதனைப்படுத்தியது. ஆண்டவர் அவர்களை வெறுத்து கொண்டே கீழே வரலை, அவங்களை திட்டிக் கொண்டே வரல, சபிச்சு கொண்டே வரல, அடிக்கிறங்கிற எண்ணத்தோடு வரல. பார்ப்போம் தான் பார்க்குறாரு. பார்த்து கண்டுபிடிச்சிட்டார். உடனே கண்டுபிடிக்க என்ன கணக்கிலேயே வைக்கல. தராசை நிறுத்து பார்க்கிறார் ஆண்டவர். அது கீழே இழுத்துக்கிட்டு இருக்குது. ஆண்டவருக்கு இடம் இல்லைங்க. கீழே இழுத்து சோயம் கீழே இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. பெருமை கீழே இழுத்துட்டு போயிட்டே இருக்கு. நம்ம நினைச்சா என்னன்னு செய்யலாங்கிற திமிர் பேச்சுகள் கீழே இழுத்துட்டு போயிட்டே இருக்கு. அது அந்த தராசிலே அவர்கள் குறைபட்டு போனார்கள். ஆண்டுடைய கடுங்கோபம் அங்கு மூண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பார்க்கும்படியாக கர்த்தர் கீழே இறங்கி வருவார். யார் வீடு கட்டினாலும் கீழே இறங்கி பார்க்க வருவார். எத்தனையோ வீடு கட்டுறாங்க இந்த நாட்கள், அப்பார்ட்மெண்ட்ஸை மேலே மேலே கட்டுறாங்க, எல்லாத்தையும் இறங்கி பார்க்க வருவார். ஒரு மனிதன் எடுக்கிற எல்லா பிரயாசத்தையும் ஆர்டர் பார்க்க வருவார். ஏன்னா அது செய்யறதுக்கு, வீடை கட்டுறதுக்கு, கோபுரத்தை கட்டுறதுக்கு, பிசினஸை கட்டுறதுக்கு, ஊழியத்தை கட்டுறதுக்கு பணம் கொடுத்தவர் ஆண்டவர், ஃபைனான்ஸ் பண்ணவர் ஆண்டவர். அதனால பார்க்க பார்த்து ஸ்டடி பண்ணுவார். அதில் தனக்கு இடம் இல்லை, பெருமையோடு இது கெட்டப்படுது, தவறான எண்ணத்தில் இது கெட்டப்படுதுன்னா ஆண்டவர் கடுங்கோபம் கொள்ளுவார். அவர் ஒரு நல்ல மனதோடு இறங்கி வருகிறார். மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டும், கட்டணம் கட்டி முடிக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறார். இவன் மென்மேலும் உயர வேண்டும் சொல்லி வர்றார். ஆனால் எண்ணங்கள் தவறாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் பார்க்கும் பொழுது, தராசிலை நிறுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் குறை உள்ளவர்களாய் காணப்படுவார்கள் என்றால் அவனுடைய கோபம் பயங்கரமாய் மூண்டு விடும். எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டே இருப்பார், ஆசீர்வதிக்கிற மாதிரி ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார், வெற்றி மேல் வெற்றி பெற விட்டுக்கிட்டே இருப்பார், வளர வளர விட்டுக்கிட்டே இருப்பார். ஆனா ஒரு நாள் இறங்கி அவர் சோதனை செய்து பார்ப்பார். இது 2 தாளந்து 5 தாளந்து 10 தாளங்களாம் கொடுத்து அவங்கள பிசினஸ் பண்ணலாம் விட்டுக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் திடீர்னு கணக்கு கேட்டார்ல, அதே மாதிரி ஆண்டவர் திடீர்னு பார்ப்பார். அப்பொழுது அங்கே ஆண்டவருக்கு முதன்மையிடம் இல்லை என்றால்
மனிதர்கள் தங்களுடைய பெருமையை காண்பிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் என்றால், அகம்பாவதமாய் பேசிக் கொண்டிருப்பார்கள் என்றால், அவர் பார்ப்பார், வேதனைப்படுவார். தராசிலே ஒரு குறைபட்டு போகும் பொழுது கடுங்கோபம் கொள்வார் என்பதை மறந்து போகவே கூடாது. ஐயா, எந்த மனுஷனுக்கும் நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டுங்கிற அவசியமே இல்லை. யாருக்கும் நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டுங்கிற அவசியமே இல்லை. யாருக்கும் நாம் பயப்பட வேண்டுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் தெய்வத்திற்கு நிச்சயமாய் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். அவருக்கு நாம் ஒவ்வொரு நாளும் பயந்து வாழ வேண்டும் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. அவர் நம்மை ஒரு நாளே தராசிலே நிறுத்தி பார்க்கும் பொழுது நாம் குறைபட்டு விட்டோம் என்றால், அப்பொழுது அவனுடைய கோபம் நம் மீது மூண்டு விடும். அதுவரைக்கும் நமக்கு அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருந்தவர், நம்ம வளர வளர அனுமதித்து கொண்டே இருந்தவர், உயர உயர போகிறதுக்கு அனுமதித்து கொண்டே இருந்தவர், ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருவார். எனவே கர்த்தர் நிறுத்தி பார்க்கிற ஒரு காலம் வரும். கர்த்தர் நம்முடைய எண்ண ஓட்டங்களை அலசி ஆராய்கிற ஒரு காலம் வரும். எதற்காக இவன் இதை கட்டுகிறான், எதற்காக இதை செய்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிற ஒரு காலம் வரும். அப்பொழுது ஆண்டவர், என் மகன் என்னுடைய நாமம் மகிமைப்படணும் தான் இதை கட்டுறான், ஏசப்பா நாமத்தை இது மூலம் அறிவிச்சிடலான்னு சொல்லி தான் அவன் இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுறான் அப்படின்னா ஆண்டவர் இன்னும் அள்ளி கொடுப்பார். இல்லை என்றால் கோபப்படுவார். இங்கிலாந்து ஒரு சின்ன நாடு. நம்ம திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில்னா மதுரை கொஞ்சம் பெருசு. இந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேர் தான் அன்றைக்கி இங்கிலாண்டில் இருந்தாங்க. ரொம்ப சின்ன நாடு, குட்டி நாடு. ஆனால் அவர்கள் 200 வருடங்களாகி மொத்த உலகத்தையும் ஆண்டார். அமெரிக்கா நாடுகள் ஃபுல்லாக அவங்க தான் செட்டில் ஆனாங்க. ஆப்பிரிக்காவில் ஃபுல்லாக போய் அடிமைப்படுத்தி அங்கேருந்து கருப்பர்களை அடிமைகளை கொண்டு வந்து வேலை செய்ய வச்சாங்க. அரேபியர்களை 2ஆம் உலகத்தில் நடக்கிற வரைக்கும் அவங்க தான் பொறுப்பு. இஸ்ரேல் உண்டாகிறதுக்கே அவங்க தான் காரணமாக இருந்தாங்க. சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு எல்லா இடங்களையும் அவங்க தான் பிடிச்சிருந்தாங்க. ஜப்பானில் போய் பிஸ்னஸ் பண்ணாங்க, சைனாவில் பிஸ்னஸ் பண்ணாங்க. உலகம் முழுக்க அவங்க ஆட்சி தான் நடந்துச்சு. 200 வருஷமாக அவ்வளோ ஒரு சின்ன குட்டி நாடு உலகத்தை ஆண்டு. என்ன காரணம் தெரியுமா? அவருடைய நோக்கம் இதை செய்வதன் மூலமாக, உலகத்தை ஆளுவதன் மூலம் கிறிஸ்டியானிட்டியை கொண்டு போகணும், கிறிஸ்தவத்தை பரப்பணும், இயேசு கிறிஸ்து தான் தெய்வங்கிறத அறிவிக்கணுங்கிற நோக்கத்தோடு அவங்க செஞ்சாங்க. அதனால தான் ஆண்டவர் அதை ஆசீர்வதிச்சார். எலிசபெத் ராணி பீரியட்லேருந்து எல்லாத்துலேயும் ஆண்டவர் அவங்க கூட இருந்து உலகத்தையும் அவங்க பிடிக்கும்படி ஆண்டவர் செஞ்சார். இது வரைக்கும் அப்படி ஒரு ஆட்சி நடந்ததே இல்லை. ஒரு குட்டி நாடு தான். ஆண்டவர் அவங்களுக்கு ஏன் அவ்வளோ பலம் கொடுத்தாரு? காரணம், இயேசுவை கொண்டு செல்ல வேண்டும், இயேசுவை முதன்மைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் இருந்தது. அதனால தான் கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்தார். இன்றைக்கு அதே நாடு பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமையில் இருக்கிறது. பாதி மக்களுக்கு மேலே நாஸ்திகர்களாக இருக்கிறார்கள். அங்கே ஆண்டவரை அறியாதவர்கள் பெருத்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் வேதனை ஏற்படுது. ஆனால் அதை பற்றி நான் பேச வரல. அன்றைக்கு ஏன் ஆண்டவர் அந்த குட்டி நாட்டை உலகத்தை ஆளும்படியாக செய்தார் என்றால் அதுக்கு தான் காரணம். பாருங்கள், அங்கே என்ன நடக்கிறது கடைசியாக பாருங்கள். 7, நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுவதை விட்டு விட்டார்கள். பூமி எங்கு வழங்கின பாஷை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியினால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவனிடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணார். அந்தோ கர்த்தருடைய கோபம் உண்டு விட்டது. அதுவரைக்கும் அவர்கள் நேசித்தவர், அதுவரைக்கும் அவர்களை போஷித்தவர், அவர்களை வளர்ந்து போங்க, பெருங்குன்னு சொன்னார். கோபம் கொள்கிறார். அப்படியா? உங்களுக்கு பேர் உண்டாகணுமா? வானத்தை தொடுவீங்களா? எங்களால் முடியாது, எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறீங்களா? பாருங்கிறார். அவ்வளோதான். இறங்கி வந்து தாறுமாறாக்குறார். லாங்குவேஜ் எல்லா மொழிகளும் அன்னைக்கு பிறக்குது. இந்த மொழி மூத்த மொழி, இளைய மொழி அப்படிலாம் கிடையாது. அந்த பைபிள் படி அன்றைக்கு எல்லா மொழிகளும் தோன்றி ஒரே நாளில் ஆண்டு தாறுமாறாக்குறார். அன்றைக்கி தான் தமிழ் தோன்றிட்டு, அன்றைக்கி தான் மலையாளம் தோன்றிட்டு, அன்றைக்கி தான் தெலுங்கு தோன்றிட்டு, அன்றைக்கி தான் சைனா மொழி, ஜப்பான் மொழி, எல்லா மொழியும் தோன்றிட்டு லட்சக்கணக்கில் மொழிகள் தோன்றுகிற ஜனங்கள் சிதறி போனாங்க. ஒருத்தர் பேசுகிறது ஒருத்தர் புரியவே இல்லை. பரிதாபமாய் தோற்று போனார்கள். மாபெரும் தோற்று, பைட்டிங் த டஸ்ட்டு. ஒன்றுமே நடக்கலை, எதுவுமே கட்ட முடியல, விட்டுட்டு பாதையில் ஓடினாங்க. காரணம், நோக்கம் சரியாக இல்லை. ஆண்டவர் அடித்தார், அவர்களுக்கு எதிரியாய் மாறினார், கடுங்கோபம் கொண்டார், உலகம் முழுக்க சிதறி போக பண்ணார். எங்கேயுமே சிதறக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனால் சிதறி போகும்படியாக செய்தார். பேர் உண்டாக்குவோம் நாங்கள், பேர் உண்டாகலை, கேவலம் தான் வந்துச்சு. ஒரு பெரிய பாடமாக அனைவருக்கும் இருக்கிறது. கர்த்தருக்கு விரோதமாய் நாம் செயல்படுகிற பொழுது, நம்மை உயர்த்தி நினைக்கிற பொழுது ஆண்டவர் என்னை அடித்து போடுவார், தாறுமாறாக்குவார், சிதறி போக பண்ணுவார், ஒன்றுமில்லாமல் போக முடியாது செய்வார், சாபங்கள் வந்துவிடும். ஆனால் ஆண்டவரை உயர்த்தணும்னு சொல்லி இந்த இங்கிலாந்துக்காரர் அந்த நாட்களில் செஞ்ச மாதிரி செஞ்சோன்னா நம்மளை உலகம் முழுக்க கொண்டு செல்வார். மிக
பலமுள்ளவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுவார். எது செய்ய போறீங்கிறத முடிவெடுங்க. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்க போகின்றேன். ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்து போய்விடும். எங்கேனாலும் ஆண்டவரை முதன்மைப்படுத்தணும்னு நினைங்க. வேலை கிடைச்சிருக்கா தம்பி, கல்யாணம் ஆயிருக்கா தம்பி, நல்ல குழந்தைகளுக்கு எடுத்து கொடுத்துருக்காரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாருங்க. இன்னும் கொடுப்பார், வைத்துக்கிட்டே இருப்பார். நம்மளை ஆண்டவர் பார்க்க வருவார், ஒரு நாள் நிறுத்து பார்ப்பார். அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. அன்னைக்கு குறையில்லாமல் காணப்பட்டோம்னா என்றைக்குமே இன்பம். நிறுத்து பார்க்கும்போது தோற்று போவோம், கீழே போயிடுவோம்னா எல்லாத்துலேயுமே தோல்வி. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கர்த்தருடைய பிரயாசம் இருந்தா. இந்த பாபேல் கோபுரத்தை கர்த்தர் கட்டலை, அதனால அது விருதாவாகி போச்சு, பாதியிலே நின்று போச்சு. நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்கள், நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கூட நீர் வீட்டை கெட்டாராகில், நீர் எங்களுக்கு துணை செய்யவில்லை என்றால் நாங்கள் ஒன்றுமில்லாமல் போவோம் என்பதை கண்டுபிடித்தோம் ஐயா. மனிதர்கள் உயர 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 பறக்க பறக்க ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க பெருமை கொள்ளுகிறார்கள். நமக்கு பேர் உண்டாகணும்னு நினைக்கிறாங்க. ஆண்டவரை அப்படி தூரம் வச்சிடுறாங்க, ஆண்டவரை விட்டு தூரமாக வந்துடுறாங்க. ஆண்டவரை நினைக்கிறதே கிடையாது. தனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிற ஆண்டவரை ஒரு மறந்து விட்டு தங்களை மேன்மைப்படுத்த ஆரம்பிக்கிற பொழுது, முதன்மைப்படுத்த ஆரம்பிக்கிற பொழுது ஆண்டவரை அங்கே மாபெரும் அழிவு ஏற்படுகிறது என்பதை நாங்கள் காண்கிறோம். இறைவா, உம்முடைய கோபம் எங்கள் மீது மூண்டு விடாதபடி எங்களுக்கு கிருபையாக இறங்கும். நீர் எங்களை நிறுத்து பார்க்கிற நேரம் வருகிற பொழுது ராஜா, நாங்கள் குறைபட்டு விடாதபடி இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, தானியேலுடைய காலத்திலே ஒரு ராஜாவை நிறுத்து பார்த்தீர். அவன் பாபிலோனில் இருந்து உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தான். எருசலேமிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த ஆலயத்தில் உள்ள தேவ ஆலயத்தில் உள்ள பாத்திரங்களில் மதுபானத்தை ஊற்றி குடித்த பொழுது, தன் மறுமனையாட்டிகளும் கொடுத்த பொழுது கர்த்தருக்கு கோபம் மூண்டது. நிறுத்து பார்த்ததில் அவன் ஒன்றும் இல்லாமல் போனவன மெனேதெக்கி உபாசியம், மேரியருக்கும் பேர்சியருக்கும் ராஜ்யம் பிரித்து கொடுக்கப்பட்டது. அந்த ராத்திரிலே அவன் கொல்லப்பட்டான். கர்த்தர் அவனுக்கு முடிவுண்டாக்கினீர், அவர் ராஜ்யத்துக்கு முடிவுண்டாக்கினீர் என்று பார்க்கிறோம் ஐயா. அதே போல் இங்கே இவர்கள் கட்டின பாபேல் கோபுரத்திற்கு ஒரு முடிவு உண்டாயிற்று. அங்கிருந்து அவர்கள் சிதறி போனார்கள், பரிதாபமாய் தோற்று போனார்கள். ஆண்டவரே, தேவ கோபாக்கினே ஒரு காலங்கள் மீது வந்து விடாதபடி, எங்களுக்கு கையின் பிரயாசங்கள் மீது வந்து விடாதபடி, எங்களுக்கு குடும்பத்தின் மீது பிள்ளைகள் மீது வந்து விடாதபடி, அந்த சரீரத்தின் மீது வந்து விடாதபடி நாங்கள் எச்சரிப்பாக இருக்க உதவி செய்யுங்க. எங்களை நீர் நிறுத்து பார்ப்பீர் என்கிற அந்த உண்மையை நாங்கள் அறிந்து கவனத்தோடு வாழ உதவி செய்யும். ஒரு காலம் எங்களை மேன்மைப்படுத்தாதபடி உண்மை மேன்மைப்படுத்த உதவி செய்யும். எல்லா வியாதிகளும் மறையட்டும், பலகீனங்கள் மறையட்டும், எல்லா தருத்திரங்களும் மறையட்டும். ஆண்டவரை, கசப்புகள் மறையட்டும். இப்படி பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிறவர்களை இந்த பூமி பிளந்து விழுங்கட்டும். அப்பா, நிம்மதியான வாழ்க்கையை தர, சுகமான வாழ்க்கை, எரிகித்திய அடிமைத்தனம் உடைந்து போகட்டும். வருமானத்தை சாத்தான் தொடாதபடி, தடை செய்யாதபடி பாத்திரம் நிரம்பி வழியட்டும் என்று கெஞ்சுகிறோம். கிருபை தாங்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். வயதானக்களை விழுந்துடக்கூடாது, எழுந்து முறிஞ்சிடக்கூடாது. காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல அற்புதத்தை அதிசயத்தையும் செய்யணும். என்ன நன்மை எதிர்பார்க்கணும் அதை கொடுத்து நீங்கள் சந்தோஷப்படுத்துங்க. ஒருவர் கூட பண நெருக்கடியில் இருக்கக்கூடாது, தாழ்ச்சி அடையக்கூடாது. கர்த்தர் காத்திருக்கிற ஒருவரும் வேதனைப்படக்கூடாது. ஏசப்பா பிள்ளைகள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகக்கூடாது, தோல்வி அடைந்து போகக்கூடாது. ஆண்டவரே, உலகம் இருக்கிற அத்தனை மக்களையும் ஆசீர்வதிங்க. நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட உலகில் நேசிக்கிறேன். நாள்தோறும் நிகழ்ச்சியை பார்க்குறேன். அறிமுகப்படுத்த நல்ல உள்ளங்களை தவறாமல் ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒவ்வொருவரும் இன்று மேற்கொண்டு ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியம், வளாது பிரசன்னம் உங்கள் அனைவரோட எஞ்சிக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.